கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்கையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதில் உள்ள 14வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். படகிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய வார்த்தை அது படகில் இருக்கிறது. படகில் தேவனுடைய வசனம் என்பதாகும். அங்கே பார்க்கும் இவருடைய படகிலே ஒரே ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் 6:48 அந்த ஒரே ஒரு அப்பம் அவர்தான். யோவான் 6:48 நாம் பார்க்கிறது போல ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு நம்முடைய படகிலே இந்த ஜீவ அப்பமாகிய பரலோக மன்னாவாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய படகிலே இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. இது வார்த்தை உள்ள ஒரு படகாக இருந்தால் இந்த படகு கரை சேர்ந்து விடும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது கலிலேயா கடற்கரை ஓரமாய் அவர் நடந்து போகும் பொழுது சீமோன் பேதுருடைய படகிலே ஏறி அந்த படகை கரையை விட்டு நகர்த்த சொல்லி அதிலே அமர்ந்து அவர் தேவனுடைய வார்த்தை உபதேசித்தார் என்றெல்லாம் நாம் வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அங்கே பிரசங்கிக்கப்பட்டது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்முடைய படகுல கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய விசுவாச படகு, இந்த விசுவாச படகுல கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். துதி இருக்கிறது நல்லது தான், பாடல்கள் இருக்கிறது நல்லது தான், அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது நல்லதுதான். எல்லாத்திற்கும் மேலாக தேவனுடைய வசனம் நம்முடைய படகுல இருக்க வேண்டும். ஆதியாகமம் யோவான் 1:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வார்த்தை உள்ள ஒரு படகு அது கரை சேரும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறோம். இந்த உலகமாக்கி இந்த பாவத்தை விட்டு தீமைகளை விட்டு எப்படி எகிப்தை விட்டு கானானை நோக்கி அவர்கள் பயணம் செய்தார்களோ அதை போல நாமும் இந்த பாவ உலகத்தை விட்டு கானானாகிய மோட்சத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது கூட வெளிப்படுத்தல் 19:13 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு வார்த்தை, இரத்தத்திலே துவைக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை அவர் உடுத்தி இருந்தார், அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உள்ள படகு அது நிச்சயமா என்ன செய்யும், கரை சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதிர் வயதில் உள்ள யோவான் அந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் எழுதும்போது 2வது லெட்டரில் அவர் 4வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா அது ஒரே ஒரு சந்தோஷம்தான். என்ன அப்படின்னா என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய சந்தோஷம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையின் படி நாம் நடக்க வேண்டும் என்பது அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த விசுவாச படகுக்கு லைட் ஹவுஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனம் தான் லைட் ஹவுஸ். 119ஆம் சங்கீதம் 105 பார்க்கிறோம், அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வார்த்தை தான் வெளிச்சம், வசனம் தான் தீபம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிச்சத்தை கொண்டு தான் நாம் என்ன செய்ய வேண்டும், கரை சேர வேண்டும் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், கரை சேர வேண்டும் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் ஒரு படகுல போகிறதாக அப்போஸ்தலர் 27 நம்ம பார்க்கிறோம்.
அவரை ஒரு கைதியாக, தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட்டது நிமித்தம் அவர் கைதி பண்ணப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னாக்கும் அவர் ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்படுவதற்கு அவரை கப்பலில் கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எதிர்காட்சாக இருந்தது. பெறப்படும் போதே அவர் சொன்னார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவங்கெல்லாம் கேட்கல. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், தென்றல் மெதுவாய் வீசினதுனால அவங்க நினைச்ச காரியம் கைகூடி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் திடீரென்று யூரோக்ளைதான் என்னும் கொடுங்காற்று அந்த கப்பலிலே, அந்த படகிலே மோதின பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் என்றே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு வேதனகரமான ஒரு கட்டத்திற்குள்ளே அந்த படகு தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கண்ட்ரோலை விட்டு கடந்து போகிறது. பாறை இடங்களில் மோதி விடுவோம் என்று என்ன செய்தார்கள் எண்ணினதாக நம்ம பார்க்கிறோம். பாறை இடங்களில் மோதிடுவோமோ அப்படின்னு ரொம்ப பயத்தோட கப்பலை நடத்தினார்கள். ஏராளமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் கடந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, கடந்து வர வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய விசுவாச கப்பலில் கூட ஏராளமான சோதனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. மனிதர்களால் போராட்டம் வருது, பிசாசனால போராட்டம் வருது, இயற்கையின் சீற்றங்களினாலே நமக்கு பல பாதிப்புகள் வருகிறது. அப்போ இவைகளையெல்லாம் தாண்டி நாம் கடந்து செல்ல வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் எது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே பைபிளில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 27 முழுவதும் படிச்சிங்கன்னா அந்த சம்பவத்தை பார்க்குறோம். அதில் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அநேக நாள் அவங்க நட்சத்திரங்களை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நட்சத்திரங்கள் என்பது தேவ ஊழியர்களை குறிக்கிறது. சூரியனை நாங்கள் காணவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து. அங்கே பாருங்க, நம்ம பயணம் பண்ணும்போது உபத்திரம் வரும்போது நீதியின் சூரியனை பார்க்க முடியாமல் இருக்கலாம். தேவ ஊழியர்கள் நம்ம பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல முடியாமல் நமக்கு ஒரு வேளை காணப்படலாம். ஆனால் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், யோபு சொன்னது போல, நான் கர்த்தரை தேடி அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, மேகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே நமக்கு இருக்கிற ரோடு மாதிரியோ இல்லை ட்ரெயின் போகிற தண்டபாலம் மாதிரியோ எந்த தடங்களும் இல்லை. ஆனால் அந்த கடலுக்கு நடுவிலே வழியை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். அந்த ஏரில் கூட அவங்க ஒரு வே வச்சுருக்குறாங்க. அதனால தான் ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு ஒரு விமானம் போகுது, ஒரு ஸ்தலத்துலேருந்து இன்னொரு ஸ்தலத்துக்கு படகு போகிறது. ஸோ இப்படி இது போய்கொண்டு இருக்கிற வேளையிலே பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம், நம்முடைய கப்பலின் மாலுமி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த உபத்திரவங்கள், இந்த வேதனைகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க எங்கே வந்து சேர்ந்தாங்களாம்? நல்ல துறைமுகம் என்ற துறைமுகத்திலே வந்து சேர்ந்தாங்க. என்ன உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை நல்ல துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இன்னும் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றினால் அடிபட்டாலும் கடுங்காட்சிகளினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ. பார்த்தீங்களா, அதை நடத்துகிறவர் யாரு? பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலை நம்ம நடத்தக்கூடாது. நம்முடைய கப்பலில் இருக்கிற மாலுமியாகிய இயேசு தான் அதை நடத்த வேண்டும். அவர் தான் மாலுமி. ஆமாம், அவர் தான் மாலுமி. ஸோ இப்போ அவர் அதை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். அப்போ அதை நடத்தும் பொழுது அந்த கப்பல் போய் என்ன செய்யும்? அது கர்த்தர் விரும்புகிற அந்த இடத்துக்கு பாருங்கள், அது எப்படி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதை நடத்துகிறவன் போகும்படிக்கு யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினாலே திருப்பப்படும். பார்த்தீங்களா? அப்போ நாம தான் கப்பல். ஆனால் பைபிளில் நம்ம பார்க்குறோம், இதை நடத்துகிற மாலுமி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கப்பல் நம்மது தான், விசுவாச கப்பல் நம்முடையது. ஆனால் நடத்துகிற மாலுமி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவர் என்ன செய்கிறாராம் பாருங்க, மிகவும் சின்ன சுக்கானினால் இந்த கப்பல் திருப்பப்படும். அந்த சின்ன சுக்கான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆத்துமா. அங்கே பார்க்க இந்த ஆத்துமா தான் சின்ன சுக்கான். அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? அதில் ஒரு யோசனை கொடுக்கிறார். இந்த காரியத்தை இப்படி செய், இந்த காரியத்தை இப்படி செய்யாத, இதில் இந்த காரியத்தில் இந்த ஆலோசனை, என் ஆலோசனையை கேள், இந்த காரியம் உனக்கு வேண்டாம், இந்த காரியம் உனக்கு வேண்டும், இந்த வழியிலே நட அப்படிங்கிறத எப்படி செய்கிறார் பாருங்க. God gives you a intuition in your soul. உன்னுடைய ஸ்பிரிட்டில் இல்லை, நம்ம சோலில் ஒரு இன்ட்யூஷனை கொடுக்குறாரு. இதை இப்படி செய்ய வேண்டும், இதை இப்படி பண்ண வேண்டும்.
நான் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் என் இருதயத்திலே வைத்தார் என்று பக்தர்கள் வேதத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த சின்ன சுக்கான், ஏன்னா பைபிளில் பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம் பாருங்க, நீர்க்கால்கள், ராஜாக்களுடைய இருதயமெல்லாம் கர்த்தருடைய கைகளில் இருக்குதான். நீர்க்கால்களை திருப்புவதைப் போல தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயங்களை திருப்பி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உங்களுக்கு வயலில் தண்ணி பாத்தி பிடிப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மம்மட்டியில் மண்ணை கோரி ஒரு பக்கம் தண்ணி ஓடிட்டே இருக்கும். சரி, இந்த பக்கம் தண்ணி போகுதுன்னா அதை அடைச்சிட்டு அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய கையில் தான் ராஜாக்குடைய இருதயம் இருக்குதான். நீர்க்கால்களை திருப்புவதைப் போல கர்த்தர் அதை திருப்பி விடுவாராம். அதே மாதிரி இந்த சின்ன சுக்கானை கர்த்தர் பிடித்து நடத்தினா நம்முடைய கப்பல் சேதம் அடையாது, அது போய் கரை சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோனாவின் புஸ்தகத்தில் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 5-6 பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புயல் காற்று அந்த கப்பலில் வருது. அப்பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம் நம்ம, யோனா 1:5-6 நீங்கள் படித்து பாருங்கள். கப்பலின் மாலுமி அவனை எழுப்பி, எல்லாரும் பாருங்கள், அந்த படகுல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருவரும் அவரவர் தெய்வத்தை நோக்கி என்ன செய்கிறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க. ஆனால் யோனாவை பார்த்தீங்க அப்படின்னாக்கும் அவர் என்ன செஞ்சார், கர்த்தர் நினிவேக்கு போக சொன்னார். தர்ஷிஸுக்கு டிக்கெட்டை வாங்கி அடித்தட்டில் போய் படுத்து அயர்ந்த நித்திரையாக இருந்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நித்திரை பண்ணுகிற யோனாவை மாலுமி வந்து எழுப்புகிறார். நீ என்னப்பா இப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கிற, நாம் அழிந்து போகாதபடிக்கு கடவுள் நமக்கு ஒருவேளை கிருபை செய்வார், நீ எழுந்து உன் தேவனை நோக்கி தொழுது கொள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விசுவாச கப்பலை பயணம் பண்ணுகிற நாம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். அவரை நோக்கி நீ வேண்டிக்கொள், ஒருவேளை தேவன் நமக்கு இரக்கம் வைத்து நம்மை தப்புவிக்க கூடும் என்று சொல்லி அந்த மாலுமி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து அதான் சொல்லுகிறார். 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா, 1 மணி நேரம் என்னோட தரித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய விசுவாச கப்பலில் இயேசு கிறிஸ்து மாலுமியாக இருப்பார் என்றால் மெய்யாகவே நம்முடைய கப்பலை அவர் பத்திரமா என்ன செய்வார், கரை கொண்டு போய் சேர்ப்பார். சங்கீதம் 93:4 கூட நம்ம வாசிக்கும் பொழுது கடல் அலைகளை நம்ம பார்க்கிறோம், அதன் சீற்றத்தை பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதம் 93:4 அந்த அலைகளுடைய வலிமையை பார்க்கிலும் உன்னதத்தில் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர். ஆமாம், சமுத்திரத்தையே தம்முடைய கைகளினால் எடுத்து குலுக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த படகுல, இந்த விசுவாசமாகிய படகுல கர்த்தர் இருந்து நம்முடைய சுக்கானை பிடித்தவர் நடத்துவார் என்றால் நாம் கரை சேர்ந்து விடுவோம். எனவே தேவனுடைய வார்த்தையாக்கிய அந்த ஒரே ஒரு அப்பம் உங்களுடைய படகிலே இருக்கட்டும். பல அப்பங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பிசாசின் பந்தியிலும் போய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமாம், அப்போ என்ன நடக்கக்கூடாது, தீமைகள் பொல்லாப்புகளை என்ன செய்து விடக்கூடாது, பிணைத்து விடக்கூடாது. பேய்களுடைய பந்தியிலும் கர்த்தருடைய பந்தியிலும் நம்ம பங்கு பெறக்கூடாது. தீமையான காரியங்களுக்குள்ளும் நன்மைக்குள்ளும் 2 நம்ம பிரவேசிக்கக்கூடாது. இயேசபேலுடைய ஆலோசனைகள் இல்லைன்னா பிழையாம் தீர்க்கதரிசிகளுடைய ஆலோசனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குள் நடத்துவதற்கு பிழையாம் தீர்க்கதரிசி பாலாக்குக்கு ஆலோசனை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் யோசுவா வரும்பொழுது அந்த தீர்க்கதரிசியும் வெட்டப்பட்டு போனார்னு சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலை அழிக்க வேண்டும், அவர்களை சபிக்க வேண்டும் என்பது இந்த பாலாக் ராஜாவுடைய காரியமாக இருந்தது. பிழையாமையும் வெட்டி போட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரே அப்பந்தான் இருக்கணும். ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து நம்முடைய படகில் இருந்தால், தேவனுடைய வார்த்தையாகி அந்த வசனம் இருந்துச்சுன்னா அதுதான் லைட் ஹவுஸ். அது உங்களை எந்த கரையில் கொண்டு போய், எந்த நல்ல துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய படகு வார்த்தை உள்ள படகாக, ஒரே ஒரு அப்பம் உள்ள படகாக இருக்கட்டும். அப்பத்தை சுமந்து செல்கிற படகாக எங்களுடைய படகு இருக்கட்டும் ஐயா. அது கரை சேரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, திசை தெரியாமல் கர்த்தாவே அலைமோதி கொண்டிருக்கிற எந்த படகா இருந்தாலும் அது கரை சேரும்படிக்கு, அது மறுபடியும் ட்ராக்குக்கு வரும்படி கர்த்தர் கிருபை செய்யும். பின்வாங்கி போயிருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள், கர்த்தரை மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்புவார்களாக. Let them return to Jesus. அவர்கள் இயேசுவிடத்தில் திரும்பட்டும். மோட்சத்தை இழந்து விடாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அடையும்படி, நல்ல துறைமுகத்தை வந்து அடையும்படிக்கு கர்த்தாவே
மாலுமியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வழிநடத்தலுக்கு அவர் சுக்கானை பிடித்து திருப்பும் பொழுது அதற்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும். தங்கள் சொந்த இஷ்டத்தில் அவர்கள் போய் கத்தாவே காற்றில் போக்கில் அவர்கள் போக படகை விட்டுவிடாதபடிக்கு மாலுமிக்கு கீழ்ப்பட்டு அந்த படகு இருக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொருவரும் வந்து கரை சேர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மெய்யாகவே கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நம்முடைய படகு மெய்யாகவே தேவன் எதிர்பார்க்கிற இடத்தை வந்து சேரும். அந்த நல்ல முகமாகிய மோட்சத்திலே நாம் அடைவோம். நித்திய ஜீவனை சுகந்தரிப்போம். என்றென்றைக்கும் கர்த்தரோடு வாழுவோம். God bless you all.